தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி இடமாற்றம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் ஏராளமான வழக்கு உள்ளது குறித்த விவகாரம். உயர்நீதிமன்றத்தில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆஜர். உயர்கல்விக்கும் பல்கலைக்கழக வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போடுகிற ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் காட்டம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஈரோட்டில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் பயணித்த பெண்கள் மிரட்டப்பட்ட வழக்கு. எஃப்ஐஆர் கசியவிடப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. விசிகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்தார். தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக நியமனம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெகதீச பாண்டியன் விலகல். வலதுசாரி சிந்தனையோடு இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை கொண்டுவர முடியாது என விமர்சனம். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் என தகவல். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்குகிறது. சபாநாயகர் செல்வம் தகவல். மருத்துவ கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீடு முறை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அதிகம் என செல்வ பெருந்தகை அறிக்கை. உண்மையான பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு விரும்பவில்லை. பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் செய்த பெண் என்ற சாதனையை படைத்தார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் மட்டும் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடந்துள்ளார். நடிகர் சைஃப் அலி கான் வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள ஷரிபுல் தான் குற்றவாளி என்று போலீசார் திட்டவட்டம். T20 தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது போட்டியில் இன்று பல பரீட்சை.